கிளீனரை வந்து ஒரு 3 மாதம் இருக்குங்க. அதுக்கு போக இந்த பஸ்ஸில் வந்து இப்போ எனக்கு எதுக்கு எரிச்சல், ஆனால் பஸ்ஸை விட்டு கிளம்பலாமான்னு பார்க்குறேன். ஏன்டா அந்த வேலைக்கு வந்தோன்ற மாதிரி ஆக்குறேன் எனக்கு பேசஞ்சர் ஃபுல்லாக. அவங்க வாட்டுக்கு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு மேட்ரு பண்ணுறவங்க வாயில் அசிங்கமாக தானே வருது. ஒரு சில நேரம்லாம் காண்டம் அப்படி கீழே கிடக்கு, சரக்கை உள்ளே கடிச்சு தலைவாணி கல்ல வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுறானே. நாங்கள் எடுக்கும் போது அது எப்படின்னு நினச்சாங்க எடுக்க முடியும்? அவனுக்கு எந்த நோய் இருக்கான்னு நாங்கள் பார்க்க முடியுமானே? அன்றைக்கெலாம் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா பிளாஸ்டிக் கவரில் யூரின் அடிச்சுட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டார். அது நம்மளும் மனுஷங்க தானே, எடுத்து அதை தூக்கி திருப்பி கையில் தூக்கி போகிறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப இதாக அதை நினைக்க மாட்டாங்க மக்கள். யாரும் புரிய மாட்டுது அவங்களுக்கு. ஏதோ வந்துட்டோம்ல அவங்க வீடு வந்தால் செய்வாங்களா? அப்படி சொன்னால் நம்ம நிப்பாட்ட போகிறோம் வண்டியை. முன்னாடி மேலே யாரும் கிடையாது, எல்லா டிரைவரும் சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க வண்டியை. முன்னெல்லாம் சில பேர் நிப்பாட்ட மாட்டாங்க. இப்போலாம் எல்லாருமே இங்கே சொன்னாலும் வண்டியை நிப்பாட்டி பாத்ரூம் போகிறாங்களா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்கவங்கள. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அதை. இப்போ இந்த யூரின் பாக்கெட்டில் கேனில் போட்டு பிடிச்சி போயிட்டாங்க. நீங்கள் அவங்களாம் நீங்கள் கால் பண்ணி தான் பேசுவீங்களா? இல்லை அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு. நம்ம என்ன பேசி என்ன ஒன்று போகிறோம் சொல்லுங்க. நீங்கள் அவங்களுக்கே வேணும். அவங்க வீட்டில் இது மாதிரி ஆள் இருந்தால் வண்டி ஓட்டுறவங்க வந்து அது மாதிரி செய்வாங்களா? நிறைய நான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 டைம் நம்ம வண்டியில் பெட்டில் யூரின் போயிட்டு போனவங்க இருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டால் நான் அதை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டில் அவை தானே படுத்து கிடந்தாங்க, நமக்கு தெரியாதா? இதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு அதுலேயே சுருட்டி வச்சுட்டு போயிட்டார். பெட்ஷீட்டை போட்டு சுருட்டி தலைவாணி கடையில் சுருட்டி வச்சுட்டு போயிட்டார். போய் கேட்டாலும் ஒரு சிலர் போதையை போட்டுக்கலாம் பிடிச்சி அழிக்க வந்துடுவாங்க. ஏன்னா டிரைவருக்கும் சரி கிளீனரும் சரி அந்த இடத்துல மரியாதை கிடையாது. மரியாதை தர குறையா பேசுறீங்க. யாருக்கு என்ன பொறுத்தனாலும் எங்கள் டிரைவரை தான் வந்து அடிக்க வருவாங்க. நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க அந்த இடத்துல? வயசு பையன் 18 வயசு பையன் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பஸ்ஸில் வந்துடுறாங்க. கொஞ்சம் அழிச்சாட்டியம் ரொம்ப பண்ணுறாங்க. இல்லாத சாட்டையெல்லாம் நிறைய பேர் பண்ணதான் செய்கிறாங்க. இப்போ ஸ்லீப்பர் பஸ் எல்லாத்தையுமே நடமாடும் லாட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நாள் கரெக்டாக சொல்கிறேங்க இல்லைங்க. போரூர் டோல்கேட்டில் ஒரு பொண்ணை அவங்க அப்பா ஏற்றி விட்றாரு. அப்போ நான் இந்த இன்டர்சிட்டி பஸ்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வண்டியில் கேப்டன் ஒரு பையன் இருப்பேன். அவங்க அப்பா சொல்லி விட்றாரு, என் பொண்ணை பார்த்து பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்ருங்க தம்பி அப்படின்ட்டுன்னு. அந்த பொண்ணு எங்கே இறங்குறதுனா பவானியில் இறங்கணும், லட்சுமி நகர் பைபாஸில். கிளாம்பாக்கத்தில் நாங்கள் வண்டியை நிப்பாட்டுறோம். ரெஸ்ட் ரூம் போட்டு திருப்பி பேசஞ்சர்லாம் செக் பண்ணுவோம் எல்லோரும் எங்கன்ட்டு. அதே வண்டலூரில் கிளாம்பாக்கத்தில் ஒரு பையன் ஏறிட்டான். டபுள் சீட்டு போட்டு அதுக்கு போர்டிங்கும் போட்டாச்சு. நான் கிளாம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை மட்டும் காணாமல் அவங்க அப்பா அவர் சொல்லி விட்டாரே. தேடுறேன் ஒரு 1/2 மணி நேரமாக. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையனோட படுத்துக்கிட்டேன். அப்புறம் பேசி மறுபடியும் மாற்றி உட்கார வச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் ஓட்டும், செகண்ட் ஸ்டாப் வேறு டிரைவர் ஓட்டுவாங்க. இவன் இறக்கி ஒரு பாயிண்ட்டுக்கு ஆளை காணாமல் சொல்லி தேட மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் பார்த்தா அந்த பொண்ணு போய் அந்த பையனோட இது பண்ணுது. ரொம்ப இது மாதிரி நடக்கும்னு ஏகப்பட்டது. யாரு தெரியாது சர்ப்ரைஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். சரி நாங்கள் டிக்கெட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபீமேல் ஏறுது. என்ன ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருக்காங்க, என்னாச்சுன்னு பார்த்தா சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா வர பார்க்குறேன் உள்ளக்கா, வேணாம் வர விடாதீங்கன்னு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது. அவள் பெத்த ஆத்தா பொண்ணு கஷ்டப்படுத்தலாம் அந்த பிள்ளைலாம். இப்போ சப்போஸ் பண்ணும்போது அவன் அப்பா அம்மா பார்த்துட்டாங்க என்ன நினைப்பாங்க? இது என்ன பஸ் நினச்சி, இந்த பஸ் நான் கடவுளை நினச்சி வேலை வைக்கிறவங்க. ஏன்னா எங்கள் வீட்டு சோறு இந்த பஸ் தான். இந்த பஸ்ஸில் இருந்து இப்பெல்லாம் பண்ண என்னன்னு அர்த்தம்? இங்கே வாங்க ஒரு வச்சா கஞ்சி இப்போ இருக்கும் பாருங்க. இதில் இல்லையா வச்சு இப்போ இந்த சீட்டில் ஒன்று ஒரு கேமரா கொண்டு வாங்க ஒரு நிமிஷம். இந்த சீட் ஒன்றுமே இல்லையா? இதில் இல்லையானே, இந்த கடைசி சீட்ல மட்டும் பாருங்க ஏதாச்சும் ஒன்றுல இருக்குங்க. இதுல இந்த ஹிந்திக்காரங்க இந்த இதெல்லாம் பாருங்க சீரட்டு போட்டு வச்சிருக்கதா, எல்லாம் சீரட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஹிந்திக்காரங்க இந்த விம்மல் பாக்க போட்டு துப்பிடுறது. அதுவும் இல்லாம அந்த சின்ன பிள்ளைகளை கூட்டு வராங்களா, அவங்க என்ன பண்றது, சின்ன பிள்ளைதான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ எங்கிட்ட யார் பாத்ரூம்னா நாங்கள் இறக்கி விட்டுருவோம் வண்டி நிப்பாட்டி. இங்கே வானே, நீங்கள் வானே, அப்படியே வானே பாருங்க எப்படி யூஸ் பண்ணி போட்டியான் பாருண்ணே. இங்கே வரண்ணே. இல்லைண்ணா நான் எப்படின்னு எடுக்க ஐயரும் இல்லாம காண்டம் தானே. முடிச்சா அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே உள்ள வச்சுக்கேன். அதை எடுத்தும் காட்ட முடியாது என்னால. இப்படிலாம் பண்ணா எப்படின்னு தடுக்கிறதுக்கு வழிமுறை எனக்கு தெரியல. ஆனா இதை அவங்களே பார்த்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் இருக்கே குற்றாலம், கொடைக்கானல், கோவா அப்படின்றது, அங்கிட்டு போகலாம், ஜாலியா இருக்கலாம்.
என்ன வேணா பண்ணலாம். ரூம்ஸ்ன்னு அடிக்கல, 4 பக்கம் சுவர், நடுவுல தான் இவருன்னு பாட்டே பாடியிருக்காங்க. அது மாதிரி சுவருக்குள்ள போங்க, என்ன வேணா ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா ஜிம்கான. பஸ்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்களே அவங்க இந்த ஸ்டார் ரேட்டிங்காண்டி கஸ்டமரு இப்போ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸோட நேமே ஸ்பாயில் ஆயிரும், ஆன்லைனில் ஒன்றுமே வராது. அவங்களுக்கு நாங்கள் டேக்ஸும் கொடுத்து கஸ்டமர்ட்டையும் டேக்ஸ் எடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பஸ்ஸோட பேரை கெடுக்க விட்டுறாங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்தால் தான் எங்களுக்கு சேலரியாவே, அதுலேயும் கொஞ்சம் சேலரியாக குறைஞ்சி போயிடுது. நாங்கள் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி வச்சுக்கோங்க. சார் வண்டி 10 மணிக்கு எடுத்துங்க சார், வேணும் ஒரு 5 நிமிஷம் வேணா நிப்பாட்டலாம் சார். சார் எப்படி சார் சார் மற்ற பேசஞ்சர் கத்துவாங்களா சார்? சார் காசு கொடுத்து புக் பண்ணியிருக்கீங்க சார், பஸ் மற்ற கஸ்டமர் பார்க்கணும் சார், அவங்களும் வைவாங்களா சார்ங்களா? சார் கொஞ்சம் பேட் பேசன் தவிர்த்துவோம் சார். இல்லை சார் ஒரு 10-5 10-10னா பரவாயில்ல, அரை மணி நேரம் வருத்தம். முடிஞ்சவரை நீங்க கொஞ்சம் வெள்ளத்துல வர பாருங்க சார், அது வரைக்கும் டைம் இருக்கு சார். என்ன சார் ஆன்லைன்ல சார் நீங்க லேட்டா வந்து நாங்க என்ன சார் ப்ராப்ளம் பண்ணோம்? எங்க மேல என்ன சார் தப்பு இருக்கு? என்ன சார் 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 என்ன சார் சார் பாத்தீங்களாண்ணே, இதுக்கு இதே நாங்க பொழப்பேவே. இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் எவ்வளோன்ட்ட என்னென்ன பேச்சு கேட்கணுமோ அத்தனை பேச்சு நாங்கள் கேட்டு பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு இந்த கன்றாவை ஃபுல்லாக எடுத்து நாங்கள் வெளியில் போட்டு சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் போனோம்.